சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சென்னை அடுத்த எண்ணூரில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம். தற்போது தாவேக சட்டமன்ற உறுப்பினரை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? அவர்கள் என்ன சொல்றாங்க? முழு விவரம். சென்னை அடுத்த எண்ணூர் பகுதிகளில் கொசத்தலை ஆற்றில் கிட்டத்தட்ட 10 முதல் 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதாவது அந்த ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக கூறி அங்கிருந்த பொதுமக்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதற்கு காரணம் கழிவுநீர், அதே போல அந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய நீரின் காரணமாக மீன்கள் செத்து மிதக்கிறது என்று கூறி அவர்கள் அந்த மீனை ரோட்டில் போட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் எந்த விதமான அரசு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தவில்லை என்று கூறி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சூழ்நிலையில்தான், அதாவது திருவொற்றியூருடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அங்கு வருகை தந்திருந்தார். அவரை முற்றுகையிட்டு மீனவர்கள் அவரை முற்றுகையிட்டு அந்த தொடர்ச்சியான அந்த கோஷங்களை எழுப்பினார்கள். எங்களுக்கு உரிய நிவாரணம் என்பது பெற்றுத்தர வேண்டும், எங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதே போல தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய ரசாயன கழிவுகளால் தான் ஒட்டுமொத்த இந்த மீன்களும் செத்து மடிந்திருக்கிறது. இது குறித்து நாங்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நேரில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மீனவர்கள் வாழ்வதா சாவதா என்று பல்வேறு கேள்விகளை தொடர்ச்சியாக திருவொற்றியூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரை நோக்கி அவர்கள் எழுப்பியவாறு அவரை முற்றுகையிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த 2 தினமாக அந்த அதாவது எண்ணூர், காட்டுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கொசத்தலை ஆற்றில் மீன்கள் செத்து மிதக்கக்கூடிய அந்த ஒரு அவல நிலை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதற்கான காரணம் என்ன? அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த சென்றிருந்த நிலையில் அவரை முற்றுகையிட்டு மீனவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.